இன்னைக்கு சின்ன மருமகளில் தமிழ்ச்செல்வி நடக்கிற மொய் விருந்தில் யாருக்குமே கலந்துக்காமல் இருக்க சாவித்திரிக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த யோசனை போய் ராஜாங்கங்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கம் உன் இஷ்டம் எதுனாலும் செய் அப்படின்னு சொல்லவும் சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து அவங்க கறி விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. தாமரை கேட்குறாங்க, ஏமா கறி விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய? அடியே, அந்த தமிழ்ச்செல்வி காய்கறி வச்சு சமையல் பண்ண போகிறான். அவள் சமையல் பண்ணுறத எல்லாரும் சாப்பிட்டு பணம் வச்சாங்கன்னா அந்த மொயை எடுத்துகிட்டு அவள் டாக்டர் ஆயிடுவாடி. அதனால் அவள் டாக்டர் ஆகிறத தடுத்து நிறுத்தினோம்னா நம்ம கறி சாப்பாடு வச்சோம்னா சைவ சாப்பாட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. எல்லோரும் நம்ம வைக்கிற சாப்பாடே சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இலவசமாக சாப்பாடு கொடுக்குறோம். இலவசமாக சாப்பிட தான் மக்கள் எல்லோரும் நினைப்பாங்க. அதனால் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அவள் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அதனால் அவளுக்கு மொய்யும் கிடைக்காது, அவளால் காலேஜுக்கும் போக முடியாது. இதாண்டி என்னோடய திட்டம் அப்படின்னு சொல்லவும், சரியான திட்டமாக இருக்குமா, நம்ம இதே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கெடா வெட்டி அவங்களும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. மக்கள் பாதி பேர் அங்கே போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க யாருக்கும் பிடிக்காமல் இருக்குது சாப்பாடு. ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, அந்த சாப்பாடு ஒரு பேருக்கு தான் கறி விருந்தாக இருக்குது, ஆனால் உப்பு உறுப்பு எதுவுமே இல்லை, சமையல் பண்ண தெரியாத பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி, நம்ம பாதி பேர் தமிழ்ச்செல்வி வைக்கிற சாப்பாடு போய் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் தமிழ்ச்செல்வி சாப்பாடு சாப்பிட்றாங்க. அது சைவ சாப்பாடாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஊருக்குள்ள ஒவ்வொரு ஆள்கிட்டையாலும் சொல்ல ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் தமிழ்ச்செல்வி சாப்பாடு தான் நல்லா இருக்குங்கிற பேச்சு பரவுது. அதனால் ஊர் மக்கள் எல்லாரும் தமிழ்ச்செல்வி சாப்பாடை விரும்பி சாப்பிட்டு அவங்களும் மொய் வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மொய் பணத்தை எடுத்து தமிழ்ச்செல்வி லாஸ்ட்டில் எண்ணி பார்க்கும்போது அது 1.5 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. அதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசந்தி சொல்கிறாங்க, அடியே தமிழ், ஏழைங்களை கடவுள் கைவிட மாட்டாருங்கிறது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா, எனக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணேன். பாத்தியாமா, நீ வேண்டான்னு சொன்னேன். இப்போ நான் அந்த முயற்சி பண்ணப்போ தான் நமக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமாடி தமிழ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இப்போ உன் காலேஜ் ஃபீஸ் கிடச்சிச்சிடி, நம்ம போய் ஃபீஸு கட்டிட்டு நீ நல்லபடியாக படிக்கிற வழி பாரு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, என்னம்மா நம்ம கெடா விட்டு விருந்து வச்சுருக்கோம், இப்படி நம்மக்கிட்ட யாரும் சாப்பிட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், ஆமாடி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஓசி சாப்பாடு தான் எல்லோரும் வருவாங்க. ஆனால் அவங்க விருந்து வச்சு சைவ சாப்பாடு யாரும் சாப்பிடுவாங்களா? இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லவும், தாமரை சொல்கிறாங்க, என்னம்மா நீ இப்படி சொல்கிற, அறிவு இல்லாமலே அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க அப்படிலாம் இருக்காது. எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வி சமையல் தான் நல்லா இருக்கு போல இருக்குது, நம்ம சமையல் நல்லா இல்லைன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லவும், அடியே ஏன் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் உங்கள் சமையலில் நான் மட்டும் சொல்ல, ஊரே தானே சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாட்ட. சாவித்திரி தாமரை கிட்ட, சரி விடுடி, இந்த பிளான் தான் சொதப்பிருச்சு. நம்மளோட அடுத்த பிளான் அவள் பணத்தை இப்போ சம்பாதிச்சிட்டான். அந்த பணத்தை அவளை ஃபீஸ் கட்ட விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படிமா தடுக்க முடியும், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது பண்ணணும்டி, நம்ம ஏதாவது பண்ணிட்டு அவங்கள்ட்ட பணத்தை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிமா பிடுங்க, அவள் ஃபீஸ் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கூட அவள் சண்டைன்னு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவள் எப்படி அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக தான் போவாள். அவள் போகிற வழியில் நம்ம அடையாளங்களை வச்சுட்டு அவள்கிட்ட பணத்தை பறிச்சுட்டு போகிற மாதிரி ஆள் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா, இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடி, இதை தான் நாளைக்கு பண்ண போகிறேன். அவள் எப்படி நாளைக்கு திங்கக்கிழமை பணத்தை எடுத்துகிட்டு போய் ஃபீஸ் கட்ட போவாள். நம்ம அடையாளங்களை வச்சுட்டு அவள்கிட்ட பணத்தை பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது.